எக்ஸாமே நாங்க எழுதணும். நாங்க 1ல இருந்து 5 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு எக்ஸாம் எழுதுறோம். 4 முறை தகுதி தேர்வு எழுதியிருக்கோம், ஒரு தமிழ் தகுதி தேர்வு எழுதியிருக்கோம், அதை விட்டுட்டு நியமன தேர்வும் எழுதியிருக்கோம். எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணியிருக்கோம். எங்க பிள்ளைங்களே எங்களை கேள்வி பண்றாங்க, இன்னும் 1 வருஷம் பாருங்க நாங்க வேலைக்கு போயிருவோம், அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல இருந்து பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப நாங்க படிச்ச படிப்பெல்லாம் எங்களை ஆசிரியர் கனவாகணும் அப்படின்ற வெறியோட தான் படிச்சோம். அப்படி நாங்க படிச்சுட்டு இப்ப வந்துட்டு வேலை இல்லாம நாங்க உட்கார்ந்துருக்கோம். எல்லாம் எங்க போனாலும் எங்களுக்கு அசிங்கம். ஆசிரியர் பணி ஒன்றையே தங்களது லட்சியமாக மனதில் நிறுத்தி இந்த முறையாவது பணி நியமனம் கிடைத்து விடாதா என்ற எதிர்பார்ப்பில் விளம்பர திமுக அரசு நடத்திய அத்தனை தேர்வுகளையும் எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இறுதியில் மிஞ்சியது என்னவோ போராட்டக்களம் என்னும் தார் சாலைகள் தான். ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் நியமன தேர்வை எழுத வேண்டியது கட்டாயம் என்ற அரசாணைக்கு எதிராக எதிர்கட்சியாக இருந்த போது ஓங்கி குரல் கொடுத்த இதே ஸ்டாலின் தான் இன்று நியமன தேர்வுகளோடு தமிழ் தகுதி தேர்வையும் கட்டாயமாக்கி விட்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டுட்டோம், எங்கெங்க போகணுமோ எல்லா